கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சமீப காலமாக தேவனுடைய கிருபையினாலே சில சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். விசுவாசிகளின் அதிகாரம், இந்த அதிகாரம் என்ற தலைப்பிலே நான் பிரசங்கித்த பொழுது பல கிறிஸ்தவர்கள் என்னோடு தொடர்பு கொண்டு அல்லது செய்தியின் மூலமாக சில காரியங்களை கேட்டுக்கொண்டீர்கள். அது என்னவென்றால், ஒரு கசப்பான உண்மையை அவர்கள் தெரிவித்தார்கள். அதற்கான வேத வசனத்தை நான் இப்பொழுது வாசிக்கிறேன். என்னால் அவர்கள் அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு, அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் வேத வசனத்தின் மூலமாக சொல்ல விரும்புகிறேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு தெரியும். அவர் தமஸ்கு பட்டணத்தை சேர்ந்தவர், கமாலியின் பாதத்திலே அமர்ந்து படித்தவன். அவர் பணக்காரர், அவர் வேத பிரமாணத்தை நன்கு கற்று தேறினவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை கண்டு தம்முடைய ஊழியத்திற்கென்று அழைத்த பிறகு எல்லாவற்றையும் குப்பையும் தூசியுமாக எண்ணினேன் என்று சொல்லி இங்கே பிலிப்பிற்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து வாசிக்க நமக்கு உற்சாகம் பெருகுகிறது. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவளை மறந்து முன்னானவளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். இது பவுல் அப்போஸ்தலனின் வாஞ்சை. என்ன சொல்கிறார்? எனக்கு இருந்த அந்தஸ்து, எனக்கு இருந்த பணம், எனக்கு இருந்த பதவி, எனக்கு இருந்த எல்லா விதமான ஆசீர்வாதங்கள், அனைத்து உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் நான் குப்பையாக எண்ணுகிறேன். குறிப்பாக அதிகாரம், பதவி. ஆனால் அதே அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்து அவர் சிறைச்சாலைக்கு சென்று வாரினால் அடிக்கப்படும் பொழுது ஒரு கேள்வி கேட்கிறார். ரோம பிரஜை பெற்றிருக்கிறேன், நான் ரோமனாக இருக்கும் பொழுது நீங்கள் என்னை அடிக்கலாமா என்று கேட்கும் பொழுது அதற்கு அந்த அதிபதி, சேனாதிபதி சொல்லுகிறார். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 27, 28. அப்பொழுது சேனாதிபதி பவுலிடத்தில் வந்து, நீ ரோமனா எனக்கு சொல் என்றார். அதற்கு அவன், நான் ரோமன் தான் என்றான். சேனாபதி பிரதியுத்தரமாக, நன்றாக கவனிங்கள், சேனாதிபதி பிரதியுத்தரமாக, நான் மிகுந்த திரவியத்தினால் இந்த சிலாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான். மிகுந்த திரவியத்தினால், அப்படி என்றால் பெரிய தொகையை லஞ்சமாக கொடுத்து இந்த பட்டத்திற்கு, இந்த பதவிக்கு நான் வந்தேன் என்று பெருமையாக சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலின் பதில் பாருங்கள். அதற்கு பவுல், நானும் இந்த சிலாக்கியத்திற்கு உரியவனாக பிறந்தேன். இந்த அவமானத்தையும் இந்த நிந்தனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த உலகத்தில் அனுபவிக்க நான் பிறந்திருக்கிறேன்னு சொல்லி சந்தோஷமாக சொல்கிறார். திரவியத்தினாலே சம்பாதித்தேன் என்றால் லஞ்சம் கொடுத்து பதவி பெற்றேன். இதுதான் இந்த கிறிஸ்தவ உலகத்திலே ஒரு கசப்பான உண்மை. முறையாக கற்று, முறையாக அவர்கள் 4 வருடம் 5 வருடம் கற்று அவர்கள் ஆயர்களாக அல்லது போதகர்களாக சில பெரிய பதவியிலே இருக்கிற தேவ பிள்ளைகள் உண்டு. அவர்களை குறித்து நான் எதையும் சொல்லவில்லை. ஆனால் இந்த நாட்களிலே மலிந்து கிடக்கிற லஞ்சம், அதாவது விலை கொடுத்து வாங்கக்கூடிய ரெவரண்ட், விலை கொடுத்து வாங்கக்கூடிய பிஷப், விலை கொடுத்து வாங்கக்கூடிய தலைவர்கள் பட்டங்கள். உண்மையாகவே தயவு செய்து உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், இது கிறிஸ்தவ உலகத்திலே இன்று இருக்கிறதா இல்லையா? 3000, 5000, 10,000 இப்படி ஆளுக்கு ஒரு ஸ்தாபனத்தை வைத்து இப்படிப்பட்ட ஒரு மோசமான, கசப்பான, துக்ககரமான காரியங்கள் நடக்கிறது அல்லவா? திரவியத்தினால் சம்பாதித்தேன் என்று சொல்லி அந்த சேனாபதி சொன்னது போல, பணம் கொடுத்து நீங்கள் ரெவரண்ட் ஆனீர்களா? பணம் கொடுத்து பிஷப் ஆனீர்களா? பணம் கொடுத்து தலைவர்கள் ஆனீர்களா? தேவன் தந்த அதிகாரத்தை வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு
உங்களுடைய சொந்த பலத்தினாலே நீங்கள் இந்த உலகத்திலே தலைமை பதவி ஏற்று நடத்துகிறீர்கள். தயவு செய்து சிந்தியுங்கள். தேவன் நமக்கு தமது பிள்ளை என்ற அதிகாரத்தை தந்திருக்கார். தேவன் நமக்கு தம்முடைய புத்திரன் என்ற அதிகாரமும், நம்முடைய சுதந்திரவாளி என்ற அதிகாரமும், நீதிமான் என்ற அதிகாரமும், பரிசுத்தவான் என்ற அதிகாரமும், அவரோட உட்கார்ந்து ஊழியம் செய்யக்கூடிய அந்த அதிகாரத்தையும் நமக்கு தந்திருக்கும் பொழுது, தேவன் தந்த அதிகாரத்தை வேண்டாம் என்று சொல்லி மனுஷர் தரும் அதிகாரமாகிய இந்த ரெவரண்ட், இந்த பிஷப், இன்னும் பல பட்டங்கள், கார்டினல், எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா. தேவ பிள்ளைகளே, சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை இந்த செய்தி கேட்கும் இப்படிப்பட்ட சில மக்களுக்கு இது கசப்பாக இருக்கலாம். ஆனால் உண்மையை தவிர என்னால் வேற எதையும் சொல்ல முடியாது. கர்த்தர் தாமே உங்களோட பேசுவாராக. விசுவாசியின் அதிகாரம் என்ற அந்த தலைப்பிலே வாசிக்கும் பொழுது ஆவியானவர் உணர்த்தும் பொழுது நான் எழுதியிருக்கிறேன். நான் அதை உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு பேசுவாராக. இப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் ஒருமித்து ஜெபிப்போம். தாய்மையுள்ள இறுதியுள்ளவர்களாக தேவன் தந்த அதிகாரம் போதும் என்று எண்ணி அந்த ஊழியத்தை தொடர்ந்து அந்த அதிகாரத்தில் செய்யத்தக்கதாக அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்பும்படியாக நாம் ஜெபிக்கலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமேன், ஆமேன்.